திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீ தர்மசஸ்தா ட்ரஸ்ட் நிறுவனர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் அவங்கள பற்றி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிறந்த மனிதர். இவர் தன்னுடைய ட்ரஸ்ட் மூலமாக நிறைய சேவைகளை மக்களுக்கு செஞ்சுருக்காரு. கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரத்திற்காக அரிசி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. இது தவிர வாரம் 2 முறை அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு இப்போ வரையும் கிட்டத்தட்ட 2021 உணவு வழங்கிட்டு வராரு. இதுவரை ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் இவற்றை ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு இருக்காரு. இது தவிர அவர் ட்ரஸ்ட் மூலமாக ஏழை மக்களுக்கு அரசு உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை, இப்படி மற்ற உதவித்தொகை எல்லாமே சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. கல்லூரியில் சேர இல்லை பல்லூரியில் சேர இப்படி பல்வேறு உதவிகளையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களுக்கு தேவையான பாதாள சாக்கடை சரி பண்ணுறது, ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் சரி பண்ணுறது, இப்படி எல்லா வகையான சேவைகளையும் முன்னாடி நின்று பண்ணிகிட்ருக்காரு. இது தவிர கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக சபரிமலை போகிற ஆன்மீக பக்தர்களுக்கு தம்மால் முடிந்த சேவை, அன்னதான சேவையை பண்ணிட்டு வர்றாரு. அவரோட நிறைய சேவைகளுக்காக பல தன்னார்வ அமைப்புகள் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான மக்கள் நல சேவையை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவகர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக அவங்களை கண்டு பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் இருக்காங்க. அவங்களை கண்டு சிறந்த ஒரு பொறியாளர் அவங்களை கண்டு, அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய பில்டிங்கில் கட்டி கொடுத்தவங்களை கண்டு சிறந்த முறையில் ஒரு நல்ல அவங்களை கண்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களை கண்டு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சா மட்டும் போதாதவங்களை கண்டு, நான் சம்பாதிக்கிறதுல இந்த சமுதாயம் மூலிமா நான் சம்பாதிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா உதவிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டு எல்லா துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உதவி கேட்டு எப்போ வந்தாலும் சரி உங்களை கண்டு அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை கண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க செயல்பட்டவங்களுக்கு பல்வேறு பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக சிறந்த ஒரு பொறுப்பாளராக இருந்தவங்களுக்கு அவங்க தலைமை சொல்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, எந்த வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தவங்களுக்கு தலைமையிலையும் ஒரு சிறந்த ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரையும் பல வருஷமாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விருது விழா சொல்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவில் இருந்தாங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது விழாக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. உங்களுக்கு நாங்கள் எப்பயுமே சொல்றது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு தனக்காக வாழாம மக்களுக்காக வாழ்ந்தவங்களுக்கு எந்தவித தன்னலமும் இல்லாமல் பொதுநலத்தோடு செயல்படுற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தையும் சரி, அவங்களோட பொருளாதாரத்தையும் சரி, அவங்க குடும்பத்தையும் சரி உங்களுக்கு மேலே இருக்க கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பயுமே நம்புகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக களத்தில் இருக்கனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விபத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி டயத்தில் சகோதரர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் பண்ண காரணமோ என்னமோ உங்களுக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவார். உங்களுக்கு அந்த விபத்து வராமல் தவிர்த்துருவாரு. நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே நடக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் நாங்கள் விருதுக்கு தேர்ந்தெடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொன்னது அதுதான். அவர் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நலக்குறையில் ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. எப்பயுமே அவங்க துறைவியார் உங்களுக்கு மேடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டயத்திலையும் சகோதரர் சொன்ன ஒரே விஷயம் அதுதான். உங்களுக்கு என்னோட மருத்துவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டிராவல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணி இந்த விருது விழாக்கு போய் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நாங்களும் அவங்களுக்கு குடும்பத்து சார்பாக வேண்டுதல் கடவுள்கிட்ட வச்சிருந்தவங்களுக்கு அந்த சிறந்த வேண்டுதலை கடவுள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டார் நம்புகிறோம். உங்களுக்கு சகோதரன் மேலும் மேலும் சிறந்த ஆரோக்கியம் அடைஞ்சவங்களுக்கு இன்னும் நிறைய மக்கள் நல பணிகளை செஞ்சு நிறைய பொறுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். இந்த அருமையான தருணத்தில் உங்க எல்லாரும் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஏபிஏ விஏபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவகர் விருது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழங்குறதுல நாங்க பெருமகிழ்ச்சி அடைக்கிறவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரு பலத்த பாராட்டு கொடுக்கலாமா? ஏன்னா உங்களோட பாராட்டு தான் உங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியமே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களை வந்து சிறப்புரையாற்றும்படி உங்க எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து நன்றி சார். ஹலோ, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்கங்கிறத இதுக்கு முன்னாடி தெரியல. இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ லட்சுமி பிரபா மேடம் அவங்களோட ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நடத்தலாம், இதை விட விரிவாக எப்படி நடத்தலாங்கிறத கற்றுக்கிற முடிஞ்சது. நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி கொரோனா பீரியடில் 2021 லாக்டவுன் வந்துருச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு தொழில் சார்ந்த நகரம் திருப்பூர். அங்கே பனியன் தொழிலாளர்கள் மற்றும் பல தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 500 குடும்பத்துக்கு தலா 10 கிலோ அரிசி வீதம் எல்லா குடும்பத்துக்கும் நம்ம அரிசி வழங்கினோம். அது பத்தலை. அப்போ வந்து அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்பாடு இல்லாமல் யார் யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தேடி போய் நாங்களே நேரடியாக கொண்டு போய் உணவு வழங்கினோம். சுமார் 3 மாதமாக அந்த உணவு வழங்கினோம். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள். அதற்கும் மேலே ஒரு படி மேலே போய் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இது இங்கங்கே உணவு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் கொடுங்க. திருப்பூர் மாநகராட்சியோட வாலண்டியர் அடையாள அட்டை போட்டு கொடுத்து அது மூலியமாகவே நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு வழங்க சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தினார். அதுக்கு நான் மட்டுமல்லாமல் என்னோடய நண்பர்களையும் சேர்த்து எல்லாருக்குமே உணவு வழங்கினோம். அன்னைக்கு இருந்து ஆரம்பித்த திட்டத்தை விடாமல் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அதை விட ஜிஹெச்சில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சாப்பாடு கொடுக்கறது நிறைய பேருக்கு பத்துறது இல்லைங்க. அது எல்லாருமே வசதியானவங்க ஜிஹெச்சுக்கு யாரும் போகிறதில்ல, இல்லாதவங்க மட்டும்தான் போகிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால தினமும் மதியானம் சாப்பாடு வழங்குறதுக்கு ஒரு 2-3 நம்மளை மாதிரி தன்னார்வலர்களை ஒருங்கிணைச்சு அதை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களோட முதற் குறிக்கோள் என்னென்னா பசின்னு சொல்லி யாரும் வரக்கூடாது, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அதற்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சிட்ருக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு நம்ம ஒரு பகுதிக்கு செஞ்சால் பற்றாது, நம்ம மாவட்டம் முழுவதும் செய்யணும். முடிஞ்சால் மாநிலம் முழுவதும் செய்கிறதுக்கு முதல்வர் வரைக்கும் என்ன பரிந்துரை செய்ய முடியுமோ அதை என்னால் செஞ்சு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்வேன்னு சொல்லி இந்த இடத்துல உறுதி கூற கடமைப்பட்டிருக்கேன். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய லட்சுமி பிரபா மேடம் மற்றும் அவரது குழுவினருக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பங்களிப்பு இல்லாமல் வந்து பண்ண முடியாதவங்களுக்கு திரு ராஜேஷ் கண்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எல்லா துறையிலையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு சமூக சேவையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு வரையும் அவங்க ஆரோக்கியத்தோடு செயல்பட்டு இருக்க முழு காரணம் உங்களுக்கு வந்து அவங்களோட துணைவியார் அவர்கள் தான். அவங்களுக்கு இந்த டயத்தில் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வந்து நன்றி நன்றி.